அண்ணா இங்கே ஏன் தேவைப்படுகிறார்? அண்ணா ஒரு மிதவாதி. ஏனென்றால் ஜனநாயகவாதியாக இருக்கும்போது மிதவாதியாகத்தான் இருக்க வேண்டும். எதிர்ப்பதை ஆணித்தரமாக எதிர்த்தார், ஆதரிப்பதை ஆதாரத்துடன் ஆதரித்தார். அவர் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்னவென்றால், அவர் எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசியதே கிடையாது. போகிற போக்கில் எதையும் சொன்னதும் கிடையாது. ஆழ்ந்த வாசிப்பாளர், பேரறிஞர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய விவாத திறம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டுக்கே தலை சிறந்த ஒரு விவாத திருமகனாக இருந்தால் அவர் வைத்த எந்த விவாதமும் தோற்று போனதில்லை. காரணம் என்னவென்றால், அந்த விவாதத்தில் அவர் மேற்கோள் காட்டிய ஆதாரங்கள் தான் இங்கே பேசப்படுகிறது. அவர் எடுத்துக்கொண்டது வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக இலக்கியம், இன்னொன்று மொழி. மொழியும் இலக்கியமும் வேறு வேறு அல்ல. ஆனால் அந்த இலக்கியம் எழுதப்பட்ட விதம் என்னுடைய வரலாற்றை தீர்மானிக்கிறது. இலக்கியத்தில் எந்த தமிழ் தேசியத்தினுடைய ஆணிவேரிலிருந்து வந்த அண்ணா தமிழ் மொழி மீது அளப்பரிய பற்று என்பது வேறு. அண்ணாவுக்கு பற்று என்பது சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த தமிழ் இனம் என்பதை அடையாளமாக வைப்பதற்கு இந்த மொழிதான் காரணம். இந்த மொழி என்பது வெறும் பேச்சு பொருள் இல்லை, அதற்கு ஒரு இலக்கிய வரலாறு உண்டு. அண்ணா பேச ஆரம்பித்த பிறகுதான் தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு வரலாறு உண்டு என்று புத்தகம் போட்டார்கள், அதை பயிற்றுவித்தார்கள். இன்றைக்கும் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு என்று மிக முக்கியமான ஒரு பாடம் உண்டு. அந்த பாடத்தை நடத்த தேவைப்பட்டது. அந்த பாடத்தை நடத்த தேவைப்படுவது தொல்காப்பியரிலிருந்து உங்களுக்கு சங்க இலக்கியங்களிலிருந்து இந்த மொழியினுடைய வளர்ச்சி என்ன, பரிணாம வளர்ச்சி என்ன, இந்த மொழியினுடைய பரிணாம வளர்ச்சி தான் தமிழ் இனத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்றதை ஒப்பீடு செய்தார். இந்த ஒப்பீடு செய்து மொழியையும் இலக்கியத்தையும் இரண்டர கலந்து பொதுமக்கள் மத்தியில் ஜனநாயகப்படுத்தினார். மொழியை ஜனநாயகப்படுத்தினார், கலை வடிவங்களில் ஜனநாயகப்படுத்தினார். அதனுடைய வடிவங்கள் தான் பார்த்தீங்கன்னா அரசியலில் எதிரொலித்தது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சல் என்னவென்றால், ஒரு பாமரன் கூட இந்த மைக்கை பிடிச்சி 10 நிமிஷம் பேச முடியும் அவனுடைய மொழியில். அந்த மேடைக்கு ஒரு மொழி இலக்கணத்தை வகுத்து தந்தவர் பேரறிஞர் அண்ணா. மொழியின் மீது ஒரு சாதாரண படிக்காத ஒரு கல்வி அறிவற்ற ஒரு சாமானியனுக்கு பற்று எப்படி வந்தது? அவருக்கு திருக்குறள் தெரியாது, கம்பராமாயணம் தெரியாது, சிலப்பதிகாரம் தெரியாது, மணிமேகலை தெரியாது, அகநானூறு புறநானூறு இது வார்த்தைகளை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன சொல்லுது என்ன தெரியாது. ஆனாலும் சங்க இலக்கியங்களை தமிழ் மக்கள் அனைவரும் அறியும் வகையில் அதிலிருந்த பல்வேறு விமர்சனங்களையும் எடுத்து முன்வைத்தார். காரணம் என்னவென்றால், அண்ணா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலையும் விமர்சனங்களை முதலில் மிகவும் கடுமையாக எதிர்கொண்டவர் அண்ணா தான். அதை எதிர்கொண்டதனால தான் விமர்சனத்தை எப்படி அணுக வேண்டும், விமர்சனங்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காக விமர்சனங்களை அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் அணுகினார். அதனால்தான் அவர் மீது இதுவரைக்கும் எந்த விமர்சனமும் இல்லை. ஆரம்ப காலத்தில் அவருடைய அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் வீசிய சில விமர்சனங்கள் கூட அவர் காலப்போக்கில் அதற்கு உரிய ஆதாரங்களுடன் பதிலளித்த பிறகு அவர் மீது இதுவரைக்கும் விமர்சனம் சொல்ல ஆள் இல்லை. இன்றைக்கும் உண்டு. திராவிட நாடு கொள்கையை 1962 சீன படையெடுப்பின் போது அதை கைவிட்டு விட்டார்கள் என்கின்ற விமர்சனம் இன்றும் அவர் மீது வைக்கிறார்கள் சிலர். அது 19 பார்த்தோம் என்றால் அது அவர் தோற்றுவிட்டதாக கூட சொல்லுவார்கள். அவருடைய வெற்றியும் அங்குதான் இருந்தது. அதை கைவிட்டு அதற்கு உரிய காரணங்கள் இன்னும் இருக்கின்றன. ஆனால் இது வல்ல தருணம். அதற்காக உருவானதல்ல இந்த கோரிக்கை. மாநில சுயாட்சி என்பதை முன்னிறுத்தியதற்காகத்தான் இந்த கோரிக்கை. ஏன் மாநில சுயாட்சி வேண்டும்? ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பார்கள். சுய நிர்ணய உரிமை. நான் யார், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய வரலாறு, என்னுடைய இலக்கியம், என்னுடைய மண், என்னுடைய அனைத்து அடையாளங்களையும் வரையறுக்கின்ற உரிமை எனக்கு வேண்டும். அதை இன்னொருத்தர் தர முடியாது. அந்த உரிமைக்காகத்தான் இந்த மாநில சுயாட்சி என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை முன்னிறுத்தினார். அரசியலமைப்பு சட்டத்தில் கிரே ஏரியா என்று சொல்வார்கள். கிரே ஏரியானா யாரும் பார்க்காத பகுதி, யாருடைய கண்ணுக்கும் படாத பகுதி. இந்த கிரே ஏரியா என்னன்னா, அதை பெருசா யாரும் ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். அந்த ஆர்வம் யாரும் செலுத்தாத இடத்தில் தான் அதிகாரம் குவிந்து கிடக்கிறது. மாநில சுயாட்சியை அவர் தனக்காக கேட்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு அதிகாரத்தை மத்திய அரசிடம் என்றது கேட்கவில்லை. அன்றைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அவர் முன்வைத்தது எல்லா மாநிலங்களும் ஒரே விதமான அதிகாரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்தினார். ஒழிய தமிழ்நாட்டிற்கு மட்டும் தனிப்பட்ட அதிகாரத்தை அவர் கேட்டு வாங்கவில்லை. அவருக்கு பின் 1962 தான் நாம் மாநில கட்சிகள் 6 மாநிலங்களில் பதவிக்கு வருகின்றன. ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் இதை வைத்து பதவிக்கு வரவில்லை.
அன்றைய உள்நாட்டு அரசியலில் இருந்த சில குறைபாடுகளின் காரணமாக அவர்கள் ஆரம்பித்த கட்சி அன்றைக்கு பதவிக்கு வந்தது. ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் கூட இன்றைக்கு வழிமாறி சென்று எங்கேயோ மறந்து விட்டன. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மீண்டும் எடுத்த கொள்கையில் இன்றைக்கும் மாநில சுயாட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசிக்கொண்டேதான் இருக்கின்றோம். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த போதும் அதை பேசத்தான் செய்தார்கள், இன்றைக்கும் பேசத்தான் செய்கிறார்கள். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் மாநில சுயாட்சிக்கான ஒரு குரல் இங்கு இருந்து கொண்டே இருக்கு. இந்த மாநில சுயாட்சி என்பது தவறாக புரிந்து கொள்ள விட்டது. காரணம் என்னவென்றால், பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்து பிரிந்து சென்ற பிறகு அந்த வடு தீராமல் இருந்தது. கடந்த ஒரு 1947 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 67 68 வரைக்குமே அந்த பிரிவினையினுடைய வடு அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. எந்த ஒரு மாநில சுயாட்சி கோரிக்கையும் பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அது பிரிவினைவாதம் அல்ல என்று தன்னுடைய வாதத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில தான் இந்த பிரச்சனை. நாங்கள் 39 எம்பிக்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் இருப்பு பாதை தரவில்லை, தொழிற்சாலைகள் தரவில்லை, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் சார்ந்த எந்த திட்டங்களையும் எங்களுக்கு தரவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனால் நிதியமைச்சர்களை மட்டுமே தந்திருக்கிறீர்கள், நிதியமைச்சர் எங்களுக்கு எதுவும் தரவில்லை. இதுதான் வாதத்தை முன்வைக்கின்ற இந்த அணுகுமுறை. அறிஞர் அண்ணாவின் அடிப்படையான அணுகுமுறையே ஜனநாயக அணுகுமுறை. அதனால் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அவர் ஆற்றிய உரையின் போது அவருக்கு நேரெதிரான சித்தாந்தம் வழிவந்த அவ்வளவு பெரும் தலைவர்களும் அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்கள் அதை சிந்திக்க தொடங்கினார்கள். இறையாண்மை என்பது ஏதோ டெல்லிக்கு மட்டும் சொந்தம் இல்லை என்றார். ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்பது ஒவ்வொரு இன்ச்சிலையும் இருக்குது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய எல்லைக்குள், இந்த வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இந்த அரசை யாரும் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வேறொரு சக்தி இங்கே ஆட்டி படைக்க முடியாது. அதுதான் இறையாண்மை. இந்த மண்ணுக்குள் இருக்கின்ற அத்தனை அதிகாரமும் இந்த நாட்டினுடைய அரசுக்கு சொந்தமானது. அதனால இறையாண்மை என்பது ஏதோ ஓரிடத்தில் மட்டும் இருப்பதில்லை, இது நாடு முழுக்க பரவி இருப்பது என்பதை ரொம்ப தெளிவாக பேசினார். அறிஞர் அண்ணா உரையாற்றிய போது சாதாரண தலைவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்று இந்த தேச விடுதலைக்காக பணியாற்றிவிட்டு அதன் வழியே ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவர்கள். அவர்களும் மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகள் கொண்ட பாதையை தேர்ந்தெடுத்துதான் அவர்கள் அனைவரும் அன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு நுழைந்தார்கள். ஆனால் அடிப்படையில் அவர்களுக்கு இருந்தது தேசியவாதமும், தேசியவாதத்துக்கு கருத்துக்கு எதிராக பேசுகின்ற யாரையும் அவர்கள் இனவாதியாகவும் அல்லது பிரிவினைவாதியாகவும் பார்க்க நேர்ந்தது. அன்றைக்கு இருந்த சூழல் அப்படி. ஏனென்றால் அந்த அச்சுறுத்தலின் காரணமாக, பிரிவினைவாதத்தின் காரணமாக எதை பேசினாலும் ஓஹோ இவங்க ஏதோ நாட்டை துண்டாடிடுவாங்களோ அப்படின்றது. ஆனால் அவை அல்ல என்று தன்னுடைய ஆதாரபூர்வமான கருத்துக்களின் மூலம்தான் அண்ணா அவர்களை அத்தனை பெரிய தலைவர்களையும் சமாதானம் செய்தார், ஒற்றுக்கொள்ள வைத்தார்.